Okay students, நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மீசோஃபைட்ஸு. The plants which are living in moderate conditions, அதாவது neither too wet or too dry, ரெண்டு கண்டிஷன்ஸ்லேயும் வாழக்கூடியவங்க தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீசோஃபைட்ஸ்னு சொல்கிறோம். These are common land plants. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மெய்ஸ் அண்டு ஹைபிஸ்கஸ். இப்போ சோளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இல்லாத காலத்துலேயும் போடலாம், மழை வந்துச்சுனாலும் பெருசாக அது வந்து டேமேஜ் எல்லாம் இதாகிறதில்ல இல்லையா. ஸோ இப்போ அந்த மாதிரி பறக்கிறது தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீசோஃபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் பார்த்தோம்னா ரூட் சிஸ்டம் இஸ் வெல் டெவலப்டு வித் ரூட் கேப்ஸ் அண்டு ரூட் ஹேர்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூட் கேப்ஸு ரூட் ஹேர்ஸ் இருக்குது, நல்ல டெவலப்பான ரூட் சிஸ்டம் இருக்குது. ஸ்டெம்ஸ் ஆர் ஜென்ரலி ஏரியல், ஸ்டவுட் அண்டு ஹைலி பிரான்ச்டு. ஸோ அப்போ ஸ்டவுட் ஹெர்ப் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே மண்ணுக்கு மேலே வளரக்கூடியது. லீவ்ஸ் ஆர் ஜென்ரலி லார்ஜ் ப்ராட் தின் வித் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கியூட்டிக்கல் இன் ஏரியல் பார்ட்ஸ் ஆர் மாடரேட்லி டெவலப்டு. ஸோ இப்போ இங்கே கியூட்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஸ்டெம் போர்ஷன்ஸ், லீஃப் போர்ஷன்ஸ் ரெண்டுலேயுமே ஓரளவுக்கு கியூட்டிக்கல் இருக்குது. எபிடெர்மிஸ் இஸ் வெல் டெவலப்டு அண்ட் ஸ்டொமேட்டோ ஆர் ஜென்ரலி ப்ரெசென்ட் ஆன் போத் த எபிடெர்மிஸ். ஸோ அப்போ லீஃபில் வந்து பார்த்தோன்னா அப்பர் எபிடெர்மிஸ், லோயர் எபிடெர்மிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ரெண்டு எபிடெர்மிஸ்லையுமே என்ன இருக்குது, இந்த ஸ்டொமேட்டோ அப்படிங்கிறது இருக்குது ஃபார் டிரான்ஸ்பிரேஷன். மியூசோஃபில் இஸ் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு பாலிசைட் அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கேமா. ஸோ இதில் ரெண்டு வகையான லீவ்ஸ் அதாவது மீசோஃபில் டிஷ்யூஸஸ் இருக்குது. வாஸ்குலர் அண்ட் மெக்கானிக்கல் டிஷ்யூஸஸ் ஆர் ஃபேர்லி டெவலப்டு அண்ட் வெல் டிஃப்ரென்ஷியேட்டட். ஸோ இப்போ ஃபேர்லி டெவலப்டு மெக்கானிக்கல் டிஷ்யூஸஸ் அப்படிங்கிறது கோலன் கைமா அண்டு ஸ்க்ளேரன் கைமா செல்ஸ் தான் ரைட்டா. அதாவது எபிடெர்மல் செல்ஸு கீழே ஹைப்போடெர்மல் செல்ஸ் இருக்கும். ஹைப்போடெர்மல் எப்போயுமே என்னவாக தான் இருக்கும், கோலன் கைமா செல்ஸாக இருக்கும். அதாவது மோனோகாட்டில் கோலன் கைமா, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ளேரன் கைமாவாக இருக்கும் மோனோகாட்டில் ரைட்டா. தென் physiological adaptations அப்படின்னு எடுத்தனா all physiological processes are normal. Temporary wilting takes place at room temperature when there is water scarcity. ஸோ இப்போ இலை பழுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வாட்டர் ஸ்கேசிட்டியும் போது ரூம் டெம்பரேச்சர் அது போதுமான அளவு, அதாவது ஒரு 23லேருந்து 24 டிகிரி செல்சியஸில் என்ன ஆகிடுது, அது வில்ட் ஆகிடுது. அடுத்தது எபிஃபைட்ஸு. எபிஃபைட்ஸ் ஆர் பிளான்ஸ் which grow perched on other plants, supporting plants சொல்லுவோம். வேற ஒரு தாவரத்தின் மீது தொற்றி வாழக்கூடிய தாவரங்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எபிஃபைட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். they use the supporting plants only as a shelter and not for water and food supply. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எதுக்காக அதை தொற்று தாவரமாக இருக்குது அப்படின்னா இருப்பிடத்துக்காக மட்டும்தான் ரைட்டா. ஸோ இவங்களால் சாயிலில் வளர முடியாது. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா வேற ஒரு பிளான்ட் மேலே வாழ்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா எங்கேருந்து வாட்டர் ஃபுட்டு எடுத்துக்கிறது இல்லைன்னா அந்த பிளான்ட்லேருந்து எடுத்துக்கிறது கிடையாது சரியா. ஸோ அப்போ அதனால் ரெண்டு பிளான்ட்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாதிப்படைகிறதில்ல. குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இது தங்கிக்கிறதாக மட்டும்தான் இருக்குதே தவிர இதுலேருந்து உணவையோ தண்ணியோ எடுத்துக்கல. தீஸ் எபிஃபைட்ஸ் ஆர் காமன்லி சீன் இன் ட்ரோபிக்கல் ட்ரெயின் ஃபாரஸ்ட், மலைக்காடுகளில் தான் இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்கிட்ஸு, லயனஸ், ஹேங்கிங் மாசஸ் அண்டு மணி பிளான்ட். ஹேங்கிங் மாசஸ் அப்படிங்கிறது மரத்து மேலே வந்து அப்படி சருகு மாதிரி தொங்கிட்டு இருப்பாங்க, ப்ரையோஃபைட்டிக் பிளான்ட் தான், அவங்கள தான் ஹேங்கிங் மாசஸ் அப்படின்னு சொல்லணும் ரைட்டா. இதனுடைய மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரூட் சிஸ்டம் எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்டு. இப்போ எக்ஸ்டென்சிவ்லி டெவலப்டு அப்படின்னா இவங்கள பெரிய அளவில் ரூட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ பற்றி கொள்றதுக்கு மட்டும்தான் ரூட் இருக்கும். தீஸ் ரூட்ஸ் மே பி ஆஃப் டூ டைப்ஸ், ரெண்டு வகையான ரூட்ஸ் இருக்குது. தே ஆர் கிளைங்கிங் ரூட்ஸ் அண்டு ஏரியல் ரூட்ஸ். இங்கே கிளைங்கிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தொங்கிட்டு இருக்கிற வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஏரியல் ரூட்ஸு ரைட்டா. ஒரு ரூட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த எபிஃபைட்டிக் எந்த பிளான்ட்டில் வளருதோ அந்த பிளான்ட்டை இருக்க பற்றிக்கும். இன்னொரு ரூட் வந்து பார்த்தோன்னா காற்றுல இப்படி ஆடிட்டுருக்கும், அதுதான் கிளைங்கிங் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளைங்கிங் ரூட்ஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் த எபிஃபைட்ஸ் firmly on surface of the supporting objects. Aerial roots are given green colored which may hang downwardly and absorb moisture from the atmosphere with the help of spongy tissue called velamen. ஸோ இப்போ இந்த ஏரியல் ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்காங்க அப்படின்னா வெலாமன் டிஷ்யூ அப்படின்னு ஒன்று இருக்காங்க. இந்த வெலாமன் டிஷ்யூனுடைய வேலை என்ன அப்படின்னா காற்றுல ஆடிட்டு இருக்கும்போது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை, ஈரப்பதத்தை உறிஞ்சி தாவரத்துக்கு தேவையான வாட்டரை இவங்க எடுத்துக்குவாங்க சரியா. ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிஷ்யூஸஸ் ஓகேவா. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து பார்த்தோன்னா ரூட் வந்து க்ரீனில் இருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த ரூட் வந்து எப்படி இருப்பாங்க, க்ரீன் கலரில் இருப்பாங்க. ஸ்டெம் ஆஃப் சம் எபிஃபைட்ஸ் ஆர் சக்லண்ட் அண்ட் டெவலப் சூடோ பல்ப் ஆர் டியூபர். ஸோ இப்போ இங்கே சில எபிஃபைட்டினுடைய ஸ்டெம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சதைப்பற்றோடு இருக்கும். அண்ட் டெவலப் சூடோ பல்ப், ஸோ வெங்காயம் மாதிரி குமிழ்கள் மாதிரி போலியான குமிழ்களையோ அல்லது டியூபர்ஸ் கிழங்குகளையோ உருவாக்கக்கூடியது. ஜென்ரலி த லீவ்ஸ் ஆர் லெசர் இன் நம்பர் அண்ட் மேபி ஃப்ளஷி அண்டு லெதரி. ஸோ இதில் லீவ்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்ணிக்கையில் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா சதைப்பற்றணும் லெதரி, நல்ல தோல் மாதிரியே கெட்டியமாகவும் இருக்கும்.
Myrmecophily is common occurrence in the epiphytic vegetation to prevent predators. ஸோ இப்போ மிர்மிகோஃபிலினா முன்னே படிச்சிருக்கோம், எறும்புகளோடு இருக்கக்கூடிய தொடர்பு, தாவரங்களும் எறும்புகளும் தொடர்பில் இருக்கக்கூடியது தான் மிர்மிகோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எபிஃபைட்டிக் பிளான்ட் எல்லாத்துலேயுமே யார் இருப்பா? எறும்புகள் குடியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த தாவரம் டிஸ்டர்ப் ஆகும்போது அது என்ன பண்ணும்? எறும்புகள் வெளியில் வரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம், ரைட்டா? ஸோ இதுக்கு பதில் என்ன பண்ணிக்கும் எறும்பு? ஸோ தாவரத்துலேருந்து அதனுடைய வேஸ்டஸ் இதெல்லாம் என்ன பண்ணிக்கும்? ஃபுட்டாக எடுத்துக்கும். The fruits and seeds are very small and usually dispersed by wind, insects and birds. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து யார் மூலமாக அதாவது டிஸ்பர்ஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா இன்செக்ட் மூலமாக, விண்டு மூலயமா அண்டு சின்ன சின்ன பேர்ட்ஸ் மூலமாக இவங்க டிஸ்பர்ஸ் ஆவாங்க. அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிலேயர்டு எபிடெர்மிஸ் ப்ரெசன்ட். ஸோ சிங்கிள் லேயர்டு கிடையாது, மல்டிலேயர்டு இருக்குது. இன்னர் டு த velamen tissue the peculiar exodermis layer is present. ஸோ இன்னர் டு த velamen tissueக்கு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோடெர்மிஸ் அப்படிங்கிற ஒரு லேயர் பெருசாக இருக்கும். presence of thick cuticle and sunken stomata greatly reduces transpiration. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா திக்காக கியூட்டிக்கல் இருக்குது, அதே நேரத்தில் sunken stomata அப்படிங்கிறது என்னது? அந்த இலையினுடைய குளிர்ந்த பகுதிக்குள்ளார ஸ்டொமேட்டா இருக்கிறது, ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் அதில் சில ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீர் ஆவியாகிறது தடுக்கப்படும், ரைட்டா? சக்குலண்ட் எபிஃபைட்ஸ் கண்டெயின் வெல் டெவலப்டு பேரன்கைமட்டா செல்ஸ் டு ஸ்டோர் வாட்டர். ஸோ அப்போ இங்கே சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய எபிஃபைட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணீரை சேகரித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த பிளான்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தோன்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர். எபிடெர்மிஸு, அந்த எபிடெர்மிஸு கீழே மல்டிலேயர்டு எபிடெர்மிஸில் தான் வெலாமன் டிஷ்யூ இருக்காங்க. அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் என்ன இருக்கும்? எக்ஸோடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அதுக்கப்புறம் தான் கார்டெக்ஸ், அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள இருக்கிற வாஸ்குலர் டிஷ்யூஸஸ் இருக்காங்க. ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பெஷல் அப்சார்ப்ஷன் ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் பை வெலாமன் டிஷ்யூ. ஸோ இப்போ ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸில் வெலாமன் டிஷ்யூனுடைய ப்ரெசன்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா இதில் சிறப்பம்சமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹேலோஃபைட்ஸ். ஸோ அதிக உப்புத்தன்மை இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடியவங்க ஹேலோஃபைட்ஸு. There are special type of halophytic plants which grow on soils with a high concentration of salt, right? Example வந்து பார்த்தோன்னா ரைசோபோரா, சொனரேஷியா அண்டு அவிசீனியா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா உவர் நிலத்தில், உப்புத்தன்மை வாழ்ந்த நிலத்தில், அதாவது கடல் பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளில், நீர்நிலைகளில் வாழக்கூடியவங்க தான் இந்த ஹேலோஃபைட்ஸு. ஹேலோஃபைட்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் நியர் த சீஷோர்ஸ் அண்டு ஈஸ்டுரிஸ். கழிமுக துவாரங்கள்லேயும் சீஷோர்ஸ் கடற்கரை பகுதிகள்லையும் வாழக்கூடியவங்க தான் இந்த ஹேலோஃபைட்ஸு. இப்போ கழிமுக துவாரம்னா ஆறும் கடலும் கலக்கக்கூடிய இடம். The soils are physically wet but physiologically dry. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கலி வெட் அப்படின்னா ஃபுல்லாக எப்படி இருக்கும்? தண்ணி நிறைஞ்சு காணப்படும். ஆனால் வந்து பார்த்தோன்னா உள்ள ஏரேஷன்ஸ் இருக்காது. அந்த தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா கேப்லரி ஸ்பேசஸ் இல்லாதனால தண்ணி வேருக்கு போகாது. அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா அதை ஃபிசியலாஜிக்கலி ட்ரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். As plants cannot use salt water directly, they require filtration of salt using physiological process. ஸோ இப்போ அதிக உப்புத்தன்மையில் இருக்கிறதுனால இந்த பிளான்ட்ஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ண முடியாது. அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா they require filtration of salt using physiological process, right? This vegetation is also known as mangrove forest and the plants are called mangroves. ஸோ இப்போ இவங்களை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேங்க்ரோவ் காடுகள் அல்லது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், மேங்க்ரோவ் ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்ஃபலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா the temperate halophytes are herbaceous but the tropical halophytes are mostly bushy. ஸோ டெம்பரேட் வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெர்பேஷியஸ் சின்ன சின்ன செடிகளாகவும், ட்ரோபிக்கல் மலைக்காடுகளில் இருக்கக்கூடியவங்க மோஸ்ட்லி பெரிய பெரிய மரங்களாகவும் புதர் செடிகளாகவும் வளர்கிறாங்க, ரைட்டா? இன் அடிஷன் டு த நார்மல் ரூட்ஸ் மெனி ஸ்டில்ட் ரூட்ஸ் ஆர் டெவலப்டு. ஸ்டில்ட் ரூட் அப்படின்னா தாங்கு வேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சோள செடி இருக்கு இல்லையா, சோளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வேர் பகுதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சாக தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வேறு மண்ணுக்கு மேலே. ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறோம்? ஸ்டில்ட் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். A special type of negatively geotrophic roots called nematophores with nematodes to get sufficient aeration are also present. They are called breathing roots. Example Avicennia. Avicennia அப்படிங்கிற ட்ரீயில் வந்து பார்த்தோம்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரூட் எப்பயுமே வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ்லி ஃபோட்டோட்ரோபிக், ரைட்டா? பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிலத்துக்குள்ளார நோக்கி வளர்கிறது தான் வந்து பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஆனால் இந்த டைப் ஆஃப் ரூட் வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக், அதாவது மண்ணுக்கு வெளியே வளரக்கூடிய வேர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எந்த இதுலேயும் வளராது, ஆனால் இந்த பிளான்ட்ஸ்லாம் வளரும், ரைட்டா? ஸோ அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னா நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு பேர். ஏன் அதை நெமட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த
அந்த வெளியில் வரக்கூடிய அந்த ரூட்டில் வந்து பார்த்தோன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் நெமட்டோட்ஸ் அப்படின்னு பேர். அந்த ஹோல்ஸ் வழியாக தான் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளான்ட் ஆனது ப்ரீத் பண்ணும், ரெஸ்பிரேட் பண்ணும். ஏன்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்காது, கேபிலரி ஸ்பேசஸ், மண்ணுக்கு இடையில் துகள்கள் இல்லாத ஸ்பேஸ் இல்லாததுனால ஃபுல்லாக சேராகவே இருக்கிறதுனால ஏரேஷன் உள்ளே இருக்காது. ஸோ அப்போ அது சுவாசிக்கிறதுக்காக என்ன பண்ணும், மண்ணுக்கு மேலே அந்த சேத்துக்கு மேலே என்ன இருக்கும், அந்த ரூட் வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், சுவாச வேர்கள், ப்ரீத்திங் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும், இதுதான் நெமட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ரைட்டா? மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய வேர்கள். ஸோ அதனுடைய நுனி பகுதிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னது, நெமட்டோதோட் அல்லது லென்டிசெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? தென் presence of thick cuticle on the aerial parts of the plant body. ஸோ இப்போ இதனுடைய ஏரியல் பார்ட்ஸ் எது, ஷூட்டு அண்டு லீஃப், இதுலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா திக் கியூட்டிக்கல் வந்து இருக்காங்க. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் ஆர் திக்கு, என்டையர், சக்குலண்ட் அண்டு க்ளோசி. சம் ஸ்பீசிஸ் ஆர் ஏஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறோம், வித்தவுட் லீவ்ஸ். சில செடிகளில் வந்து இலைகள் இருக்காது. ஸோ அங்கே வந்து அந்த ஹேலோஃபைட்டிக் நேச்சரை தாங்கிறதுக்கு டாலரண்ட் நேச்சராக தான் என்ன இருக்குது, அங்கே இலைகள் காணப்படுவது கிடையாது. ரைட்டா? விவிபேரஸ் மோட் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன் இஸ் ஃபவுண்ட் இன் ஹேலோஃபைட்ஸ். விவிபேரஸ் அப்படின்னா மேலே ஃப்ரூட் இருக்கு இல்லையா, ஃப்ரூட்லேயே என்ன ஆகும்னா செடி முளைச்சிடும். முளைச்சிட்டு கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனோடனே கீழே விழுந்து புதிய செடியாக வளர ஆரம்பிக்கும். அதை தான் வந்து பார்த்தோன்னா விவிபேரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃப்ரூட்ஸ்லேயே என்ன ஆகும், செடி முளைக்க ஆரம்பித்து குருத்து வந்துடும். கொஞ்சம் பெரிய அளவுக்கு அதனுடைய ரூட் சிஸ்டம் வந்தோடனே என்ன ஆகும், மேலேருந்து அப்படியே வந்து கீழே விழுந்து அது என்ன ஆகும், பிளான்ட்டாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா விவிபேரஸ் ஜெர்மினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ். இப்போ அனாட்டமிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படிங்கிறபோது எபிடெர்மல் செல்ஸ் ஆஃப் ஸ்டெம் இஸ் ஹெவி கியூட்டினைஸ்டு, ஆல்மோஸ்ட் ஸ்குவாரிஷ் அண்ட் ஆர் ஃபில்டு வித் ஆயில் அண்ட் டேனின்ஸ். ஸோ இவனுடைய எபிடெர்மல் செல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி கியூட்டினைஸ்டு, அதாவது அடர்த்தியான அல்லது திக்கான கியூட்டிகள் படைஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவாப்ரேட் ஆகக்கூடாது. கிடைக்கிற அந்த சால்ட் வாட்டர் வந்து ஃபில்ட்ரேட் பண்ணி தான் என்ன பண்ணிக்குது, இது தண்ணியை எடுத்துக்குது. ஸோ அப்போ அதுலேயும் வந்து அந்த தண்ணி என்ன ஆகக்கூடாது, எவாப்ரேட் ஆகி வெளியில் போயிடக்கூடாது. ஸோ இப்போ அதுக்காக வந்து பார்த்தோன்னா திக்கு கியூட்டிக்கல் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஸ்குவாரிஸ் அண்ட் ஆர் ஃபில்டு வித் ஆயில் அண்டு டேனின்ஸ். ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக என்ன இருக்கும், ஆயில் அண்டு டேனின்ஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க. ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளீரைட்ஸ் அண்டு ஹச் ஷேப்டு ஹெவி திக் அண்டு ஸ்பிக்யூல்ஸ் தட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு த கார்டெக்ஸ் அண்டு ப்ரெசன்ட் இன் த ஸ்டெம். இதனுடைய ஸ்டெம்மில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஷேப்டு ஸ்க்ளீரைட்ஸ் இருக்கும் அண்டு ஹச் ஷேப்டு ஹெவி திக் அண்டு ஸ்பிக்யூல்ஸ். ஸ்பிக்யூல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சின்ன சின்ன போர்கள் மாதிரி இருக்கும், அதாவது துளைகள் மாதிரி, அதுக்கு பேர் தான் என்னது, ஸ்பிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து. ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா அந்த பிளான்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்து, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்னால் தாங்கக்கூடியது. ஏன்னா சேத்துல வந்து பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக நின்றுட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ இப்போ அதனால் வந்து கொஞ்சம் அந்த நீரோட்டத்தையும் தாங்கணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா கீழேயும் விழக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து. The leaves may be dorsiventral and or isobilateral with salt secreting glands. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்சிவென்ட்ரல் லீவ்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஐசோபைலேட்ரல் லீவ்ஸ். டார்சிவென்ட்ரல்னால் மியூசோஃபில்லில் 2 வகையான செல்ஸ், ஸ்பாஞ்சி அண்ட் பாலிசைடு இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஐசோபைலேட்ரல், ஏதோ ஒரு செல் மட்டும் இருக்கலாம், ஸ்பாஞ்சி செல்ஸ் இருக்கலாம், இல்லை அப்படின்னா பாலிசைட் இருக்கலாம். இது ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் இருக்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சால்ட் செக்ரேட்டிங் கிளாண்ட்ஸ் இருக்காங்க, உப்பை சுரக்கக்கூடிய கிளாண்ட்ஸ். அப்போ அது எக்ஸசிவ் தண்ணி, உப்பு தண்ணியில் தான் அவங்க வாழ்கிறதுனால இதில் என்ன நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய உப்பை வெளியேற்றுறதுக்கு சால்ட் கிளாண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஃபிசியலாஜிக்கல் அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹை ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எக்ஸிஸ்ட் இன் சம் பிளான்ட்ஸ். ஸோ இப்போ ஃபுல்லாக உப்பு தண்ணியில் இருக்கிறதுனால ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். சீட்ஸ் ஜெர்மினேட் இன் த ஃப்ரூட்ஸ் ஒயில் ஆன் மதர் பிளான்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா விவிபேரி டைப் ஆஃப் சீட் ஜெர்மினேஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்பர்சல் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். விதை பரவுதல், கனி பரவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ் பாசஸ் அட்ராக்டிவ் கலர், ஆர்டர், ஷேப் அண்டு டேஸ்ட் நீடட் ஃபார் த டிஸ்பர்சல் பை பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ், ஃபிஷ், ants அண்டு இன்செக்ட்ஸ், ஈவன் எர்த்வார்ம்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கனிகளும் விதைகளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரவுறதுக்கு எப்படியான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்காங்கன்னா அட்ராக்டிவ் கலரில் இருக்காங்க, ஆர்டர் நல்ல நறுமணம், ஷேப்பு,
டேஸ்ட்டு எல்லாத்துலேயுமே இருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கிறதுனால தான் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பஸ்டு பை பேர்ட்ஸ், பறவைகளாலேயோ மனிதர்கள் மூலமாகவோ பாலூட்டிகள் மூலமாகவோ ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஆண்ட்டு, புழுக்கள் இது எல்லாத்து மூலமாகவும் என்ன ஆகுது, இது பரவிட்டுருக்கு. த சீடு கன்சிஸ்ட் ஆஃப் அன் எம்ப்ரியோ, ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் அண்ட் எ ப்ரொடெக்டிவ் கவரிங் கால்டு சீட் கோட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இருக்காங்க, சீடு கோட், விதையை சுற்றி ஒரு விதை உரை காணப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்காங்க, ஃபுட் மெட்டீரியல், ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல் இருக்காங்க. அப்புறம் உள்ள எம்ப்ரியோ இருப்பாங்க ஒரு விதைக்குள்ளார. எம்ப்ரியோ அப்படிங்கிறது தான் அந்த வளரக்கூடிய கருப்பகுதி, ரைட்டா. தென் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா as seeds contain miniature but dormant future plants, that dispersal is an important criterion for distribution and establishment of plants over a wide geographical area. ஸோ இப்போ சீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா மினியேச்சர், உள்ளே வந்து பார்த்தோம்னா யார் இருக்காங்கன்னா டார்மண்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்காங்க. அதாவது உறக்க நிலையில் வருங்கால தாவரம் ஃபியூச்சர் பிளான்ஸ், அதாவது உள்ளே வந்து பார்த்தோம்னா அந்த முளை குருத்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. அண்ட் த டிஸ்பர்சல் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியன் ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இப்போ இந்த விதை பரவுதல் அல்லது கனி பரவுதல் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தாவரமானது கடத்தப்படுது இல்லையா. கடத்தப்படுது அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, பரவுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். This dissemination of seeds and fruits to various distances from the parent plant is called seed and fruit dispersal அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி தாய் தாவரத்துலேருந்து விதையோ அல்லது கனியோ வேற ஒரு இடத்துக்கு டிஸ்பர்ஸ் ஆகி போகிறது தான் என்னென்னு சொல்கிறோம், ஃப்ரூட் டிஸ்பர்சல் அல்லனா சீடு டிஸ்பர்சல் அப்படின்னு சொல்லுவோம். விதை பரவுதல் அல்லது கனி பரவுதல். இட் டேக்ஸ் பிளேஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் விண்ட், வாட்டர் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா விண்டு மூலமாகவோ அல்லது வாட்டர் மூலமாகவோ அல்லது அனிமல்ஸ் மூலமாகவோ இவங்க பரவுவாங்க. Seed dispersal is a regeneration process of plant populations and a common means of colonizing new areas to avoid seedling level competition and from natural enemies like herbivores, frugivores and pathogens. இந்த சீடு டிஸ்பர்சல் அப்படிங்கிறது ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆஃப் பிளான்ட் பாப்புலேஷன்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டினுடைய மறு உருவாக்கம், ஏன்னா அந்த பிளான்ட்டினுடைய அடுத்த ஜெனரேஷன் இதன் மூலமாக தான் நடக்கு. அண்ட் எ காமன் மீன்ஸ் ஆஃப் காலனைசிங் நியூ ஏரியாஸ், ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு என்ன ஆகுது, காலனைஸ் ஆகுது. எதுக்காக, டு அவாய்டு சீட்லிங் லெவல் காம்படிஷன். ஸோ அப்போ நாட்டு நிலையில் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷனை குறைக்கிறதுக்கு, போட்டிகளை குறைக்கிறதுக்கு. இப்போ எல்லா விதையும் ஒரே இடத்துல விழுந்துருச்சு அப்படின்னா எல்லா விதையும் முளைக்கும், ஆனால் எல்லா செடியும் என்ன ஆகாது, வளர்ந்துடாது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன நடக்கும், இடத்துக்காகவும் உணவுக்காகவும் போட்டி நடக்க ஆரம்பிக்கும், சன்லைட்டுக்காகவும். ஸோ அப்படி நடக்கும்போது மற்ற தாவரங்கள் வந்து இறக்க நேரிடும். இப்போ இதை தவிர்க்கிறதுக்காக தான் என்ன ஆகுது, சீடு ஃப்ரூட் எல்லாமே என்ன ஆகுது, கொஞ்சம் வேறு ஒரு பிளேஸுக்கு டிஸ்பர்ஸ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரே இடத்துல எல்லா பிளான்ட்ஸுமே இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் ஒரு ஹெர்பிவோர்ஸோ அல்லது ஃப்ரகிவோர்ஸோ வரும்போது அதை அவங்க மொத்தமாக என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பிளான்ட்டினுடைய ஒரு ஜென்ரேஷன் என்ன ஆகிடும், அழிஞ்சு போயிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த சீட் டிஸ்பர்சல், ஃப்ரூட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது நடக்குது. Fruit maturation and seed dispersal is influenced by many ecologically favorable conditions such as a season. Example வந்து பார்த்தோன்னா summer, suitable environment and seasonal availability of dispersal agents like birds, insects, etc. ஸோ இப்போ கனியினுடைய முதிர்ச்சி, ஃப்ரூட் மேச்சுரேஷன் அண்ட் சீடு டிஸ்பர்சல் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை மெனி எக்கலாஜிக்கல் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ சூழ்நிலையில் சாதகமான சூழ்நிலைகளில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நடக்குது. இப்போ என்ன மாதிரினா சீசன்ஸ். ஸோ இப்போ பருவம்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சீசன் ஃப்ரூட்ஸு. இப்போ மாங்காய் வந்து பார்த்தோன்னா சம்மரில் தான் பூக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கொய்யாப்பழம் வந்து காத்தடி காலம், மழை காலங்களில் தான் கொய்யாப்பழம் கிடைக்கும். இப்போ அதை தான் வந்து சீசன் சொல்லுவோம். இப்போ அந்தந்த காலகட்டங்களில் வளரக்கூடிய செடி கொடிகள், ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சீசனல் அவைலபிலிட்டி ஆஃப் டிஸ்பர்சல் ஏஜென்ட்ஸ். ஸோ அப்போ அந்த சீசனில் அதை டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய அனிமல்ஸும் இருக்கணும், ரைட்டா. அனிமல்ஸோ அல்லது ஏஜென்ட்ஸோ இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த சீடோ அல்லது அந்த ஃப்ரூட்டோ என்ன ஆகும், டிஸ்பர்ஸ்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்தோன்னா சீட்ஸ் ரெக்யர் ஏஜென்ட்ஸ் ஃபார் டிஸ்பர்சல் விச் ஆர் க்ரூஷியல் இன் பிளான்ட் கம்யூனிட்டி டைனமிக்ஸ் இன் மெனி எக்கோசிஸ்டம் அரவுண்ட் த குளோப். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த விதை பரவுறதுக்கு வந்து பார்த்தோம்னா சில ஏஜென்ட்ஸ் தேவைப்படுறாங்க, ரெக்யர் ஏஜென்ட்ஸ் ஃபார் டிஸ்பர்சல் விச் ஆர் க்ரூஷியல் இன் பிளான்ட் கம்யூனிட்டி டைனமிக்ஸ். They offer many benefits to communities such as food and nutrients, migration of seeds across habitats and helps spreading plant genetic diversity. ஸோ இப்போ இந்த ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிளான்ட் கம்யூனிட்டிக்கு
உணவு கிடைக்கிறதுக்கோ அல்லது ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்கோ அல்லது இந்த சீடோ அந்த ஃப்ரூட்டோ வேற ஒரு ஹேபிடேஷன்ஸுக்கு போகிறதுக்கோ ரைட்டா வேற ஒரு வளர இடத்துக்கு போகிறதுக்கோ இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்ப்ரெட்டிங் பிளான்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த பிளான்ட் போகும்போது அங்கே இருக்கிற பிளான்ட்டோட இது என்ன ஆகலாம், மிங்கிள் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பாலினேட்டிங் நடந்து ஒரு நியூ ஸ்பீசிஸ் எவால்வ் ஆகிறதுக்கு கூட காரணமாக இருக்கலாம். அதனால தான் இவங்க ஸ்ப்ரெட்டிங் பிளான்ட் ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிஸ்பசல். இதில் மெக்கானிசம் பார்த்தோன்னா டிஸ்பசல் பை விண்ட், காற்றின் மூலமாக பரவக்கூடியது அனிமோகோரி அப்படின்னு பேர். The individual seeds or the whole fruit may be modified to help for the dispersal by wind. ஸோ இப்போ விதையோ அல்லது முழு கனியோ என்னவா மாறி இருக்கும், காற்றின் மூலம் பரவுறதுக்கான தகவமைப்பை பெற்றிருக்கும். wind dispersal of fruits and seeds is quite common in tall trees. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனாக எந்த மாதிரியான தாவரங்கள்னா உயரமான மரங்களில் இந்த டிஸ்பர்சல் இருக்குது ரைட்டா. த அடாப்டேஷன்ஸ் ஆஃப் த wind dispersal plants are minute seeds, சிறிய விதைகளாக இருக்காங்க. சீட்ஸ் ஆர் மைன்யூட், வெரி ஸ்மால், லைட் அண்ட் வித் இன்ஃப்ளெக்டட் கவரிங். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஆர்கிட்ஸ். ஸோ இப்போ இவங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்ன விதையாக இருக்காங்க, வெயிட் கம்மியாக இருக்காங்க, லைட்டாக இருக்காங்க, அண்ட் இன்ஃப்ளேட்டட் வித் கவரிங். ஸோ அப்போ கவரிங்கோடு கலப்படுறாங்க. ஸோ அப்போ இந்த விதைகளை சுற்றி என்ன இருக்குது, கவரிங், ஏன்னா காற்றுல அடிச்சுட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி. அடுத்து விங்ஸ் அப்படிங்கிறது இறகுகள் இல்லைனா சிறகுகள் இருக்கிறது. சீட்ஸ் ஆர் ஹோல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ளாட்டன் டு ஃபார்ம் ஏ விங். ஸோ இப்போ இறகுகள் மாறி இருக்கிறது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிள், கைரோகார்பஸ், டிட்ரோகார்பஸ் அண்டு டெர்மினேலியா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கிலிபியாசிஸ் அண்டு கைரோகார்பஸ் ரெண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஃபெதரி இறகுகள் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா விங்ஸ் மாறி இருப்பாங்க ரைட்டா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபெதரி அப்பண்டேஜஸ். சீட்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் மே ஹேவ் ஃபெதரி அப்பண்டேஜஸ் விச் கிரேட்லி இன்க்ரீஸ் த பயான்சி டு டிஸ்பர்ஸ் டு ஹை ஆல்டிடியூட்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பயான்சி அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் ஆன் த டாப். ஸோ அதை தான் பயான்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபெதரி அப்பண்டேஜஸ் அந்த சின்ன ஃபெதர்ஸ் இறகுகள் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சீடானது ரொம்ப ஹைட்டாக போய் பறந்து வேற ஒரு இடத்துக்கு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெர்னோனியா அண்டு ஆஸ்பிலியாசிஸ். அடுத்து சென்சர் மெக்கானிசம். த ஃப்ரூட்ஸ் ஆஃப் மெனி பிளான்ட்ஸ் ஓப்பன் இன் சச் எ வே that the seeds can escape only when the fruit is violently shaken by a strong wind. எக்ஸாம்பிள் அரிஸ்டலோக்கியா அண்டு பாப்பி. ஸோ இப்போ சென்சர் மெக்கானிசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா காற்று வேகமாக அடிக்கும்போது அந்த சீடு என்னாகுன்னா வைப்ரண்ட் ஆகிட்டு அதுலேருந்து சீட்ஸ் அந்த ஃப்ரூட்டானது வைப்ரண்ட் ஆகி அதுலேருந்து சீட் என்னாகும் வெளியில் தெரிச்சு விழும். அதுக்கு பேர் தான் என்னது சென்சர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ட்ராங் விண்டாக அதிகம் பலமான காற்றடிக்கும் போது தான் இது நடக்கும் ரைட்டா. அடுத்து வந்து பார்த்தோன்னா டிஸ்பர்சல் பை வாட்டர், ஹைட்ரோகோரி, தண்ணீர் மூலம் விதை பரவுதல் அல்லது கனி பரவுதல். டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் பை வாட்டர் யூஸ்வலி அக்கர்ஸ் இன் தோஸ் பிளான்ட்ஸ் விச் க்ரோ இன் ஆர் நியர் வாட்டர் பாடிஸ். ஸோ இப்போ நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களில் இந்த வாட்டர் மூலமாக தான் என்ன நடக்குது, டிஸ்பர்சல் நடக்குது. இப்போ இதனுடைய அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்கோனிக்கல் ரெசப்டிக்கல் வித் ப்ராமினென்ட் ஏர் ஸ்பேசஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நிலம்பு. ஸோ அப்கோனிக்கல் ரெசப்டிக்கல் அப்படின்னா சாய்வான பூத்தளம் இல்லைன்னா குவிந்த பூத்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாமரை செடியினுடைய அந்த பூத்தளம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா அப்கோனிக்கல் கீழே தலைகளாக கூம்ப கமுத்து வச்ச மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ அப்படி இருக்கிறனால அது தண்ணியில் என்ன ஆகும், ஈஸியாக மிதந்துக்கிட்டு இருக்கும். அது மிதந்து வேற ஒரு இடத்துக்கு போய் என்ன ஆகும், அங்கே சீடை டிஸ்பர்ஸ் பண்ணும் ரைட்டா தாமரை செடியில். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் மெசோகார்ப்பு, ஃபைப்ரஸ் மீசோகார்ப் அண்ட் லைட் பெரிகார்ப்பு. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா மீசோகார்ப்பு எப்படி இருக்கும், ஃபைப்ரஸ் மீசோகார்ப் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த கவரிங் எப்படி இருக்கும், நார் மாதிரி இருக்கும். அண்ட் லைட் பெரிகார்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெரி லைட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கோகனட், நம்ம தேங்காயில் அந்த நார் பகுதி தான் என்னது மீசோகார்ப்புன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது என்ன ஆகும், மீசோகார்ப் நார் பகுதியாக இருக்கிறதுனால தண்ணியில் மூழ்காது. அதனால் என்ன ஆகிட்டு இருக்கும், எவ்வளோ தூரம் வேணாலும் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதே நேரத்தில் ஃபைபர்ஸாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் தண்ணியை உள்ளேயும் விட்டுறாது இல்லையா. ஸோ அப்போ அதனால் வந்து பார்த்தோன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டோ அல்லது எண்டோஸ்போமோ என்ன ஆகாது, அதாவது எம்ப்ரியோ வந்து அழுகி போயிடாமல் பாதுகாப்பாக வச்சுருக்கும். சீட்ஸ் ஆர் லைட் ஸ்மால் ப்ரொவைடட் வித் ஏரியல் விச் என்க்ளோசஸ் ஏர். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா நிம்ஃபையா, அள்ளி செடியில் வந்து பார்த்தோன்னா அதனுடைய சீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும், லைட் அப்படிங்கிறது இங்கே வெயிட்லெஸ் தான் சொல்கிறாங்க. அதனுடைய வெயிட் ரொம்ப கம்மியாகவும் ஸ்மாலாகவும்
ஏரியல்ஸோடு இருக்கும். ஏரியல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா அப்படி கொஞ்சம் சதையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இப்போ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது காற்றை தன்னோட தக்க வச்சுக்கும். அதன் மூலமாக அது என்ன ஆகிட்டுருக்கும், மிதந்து போயிட்டுருக்கும். இந்த ஃப்ரூட் மே பி இன்ஃப்ளேட்டட். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஹெரிட்டரியா லிட்ரோலைட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இன்ஃப்ளேட்டட், தட்டையாக மாறி இருக்கிறது. Seeds by themselves would not float, may be carried by water current. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா கோகோனட். இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா themselves would not float, தன்னால் மிதக்க முடியலனாலும் இங்கே வந்து என்ன பண்ணுவோம், வாட்டர் கரண்ட், நீர்னால் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ இது தேங்காய் அந்த மாதிரி தான் என்ன ஆகும், நம்ம கடற்கரை பகுதிகளில் அதிக தென்னை மரம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த வாட்டர் கரண்ட்டில் தேங்காய் அடிச்சுட்டு வர்றது தான். ஓகேவா? அடுத்து டிஸ்போசல் பை அனிமல்ஸ், விலங்குகள் மூலம் பரவுறது. Birds and mammals, including human beings, play an efficient and important role in the dispersal of fruit and seeds. They have the following devices. என்னென்ன டிவைசஸ், அதாவது டிவைசஸ் அப்படின்னா இவங்க பயன்படுத்தக்கூடிய விதம், அதை தான் டிவைசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சீட்ஸில் இருக்கக்கூடிய ஆல்ட்ரேஷன் அல்லது ஃப்ரூட்டில் இருக்கக்கூடிய ஆல்ட்ரேஷனாக ஹூக்குடு ஃப்ரூட்ஸ், அதாவது கொக்கிகளில் தான் முட்கள் மாதிரி வச்சுருக்கிறது தான் ஹூக்குடு ஃப்ரூட்ஸ்னு சொல்லுவோம். The surface of the fruit or seeds have hooks, கொக்கிகள் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா சாந்தியம், பாப்ஸ் இருக்கும், ஆண்ட்ரபோஜன், ஸ்பைன்ஸ், முள் இருக்கும், அரிஸ்டலோக்கியா, பை மீன்ஸ் ஆஃப் விச் தே ஆதர் டு த பாடி ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கிளாத்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கொக்கிகள் மூலமாகவோ அல்லது இந்த முள் மூலமாகவோ அனிமல்ஸ் மேலேயோ அல்லது மனிதர்கள் மேலேயோ என்ன ஒட்டிக்குவாங்க, அவங்களுடைய கிளாத்தில் ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்துடுவாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த முள்ளை என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக தட்டிடுவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா மெக்கானிசம், டிஸ்போசல் மெக்கானிசம். அடுத்தது ஸ்டிக்கி ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். ஸோ அப்போ ஒட்டக்கூடிய விதை மற்றும் கனிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா சம் ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஸ்டிக்கி கிளாண்டுலர் ஹேர்ஸ் பை விச் தே ஆதர் டு த ஃபர் ஆஃப் கிரேசிங் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா போயஹெண்டியா அண்டு கிளியோம். ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கி நேச்சர், ஒட்டக்கூடிய தன்மை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா விலங்குகளோட முடியில் ஒட்டிக்கும் நடந்து போக. ஸோ அப்போ அது என்ன பண்ணும், வேற ஒரு இடத்துக்கு அந்த விலங்கு போகிற இடத்துக்கு எல்லாமே அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தா என்ன ஆகும், அதோட முடியில் ஒட்டிக்கிட்டு வெளியே ரொம்ப தூரத்துக்கு அது ட்ராவல் ஆகி போகும். ரைட்டா? சம் ஃப்ரூட்ஸ் விசிட் த லேயர் விச் அதர் டு த பீக் ஆஃப் த பேர்ட் விச் ஈட் தம் அண்ட் வென் தே ரப் தம் ஆன் டு த பிரான்ச் ஆஃப் த ட்ரீஸ் தே டிஸ்பர்ஸ் அண்ட் ஜெர்மினேட். எக்ஸாம்பிள் கார்டியா அண்டு அலான்ஷியம். ஸோ இப்போ சில ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா விசிட் லேயர், அதை ஒட்டக்கூடிய அந்த திரவ ஜெல் மாதிரி இருக்கிறனால இது என்ன பண்ணும், பேர்ட்ஸ் வந்து அதை சாப்பிட்டுட்டு வேறு பக்கம் போகும். ஸோ அப்போ அந்த அதனுடைய பீக்கில் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஒட்டி இருக்கும் இல்லையா. ஸோ அதை என்ன பண்ணும், மரத்தில் இப்போ காக்காயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு மரக்கலையில் இப்படி தடவுது இல்லையா. ஸோ அப்படி தடவும் போது அது என்ன பண்ணும், அந்த விதைங்க அங்கே விழுந்து அந்த அந்த ஹேபிடேஷன்ஸில் வளர ஆரம்பிக்கும். ரைட்டா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மெத்தடு. அடுத்து ஃப்ளஷி ஃப்ரூட், சதை பகுதியான பகுதி. இப்போ சம் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் வித் கான்ஸ்பிகஸ் கலர்ஸ் அண்ட் டிஸ்பர்ஸ்டு பை ஹியூமன் பீயிங்ஸ் டு டிஸ்டன்ட் பிளேசஸ் ஆஃப்டர் கன்சம்ஷன். எக்ஸாம்பிள் மேங்கோ அண்டு டிப்ளோசைக்ளோஸ். ஸோ இப்போ மனிதன் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடிய ஃப்ரூட்ஸை நம்ம வாங்குகிறோம், கடையில் ஒரு இடத்துல வாங்கிட்டு அதை நான் சாப்பிட்டுட்டு அதனுடைய விதைகளை என்ன பண்ணுறோம், நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்த பகுதியில் அதை தூக்கிடுறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல வேற ஒரு இடத்துல வளர்ந்த அந்த பிளான்ட்டினுடைய சீடு இப்போ எங்கே வந்துருச்சு, நம்ம வாழக்கூடிய பகுதிக்கு வருது இல்லையா. ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஹியூமன் பீயிங்ஸ் மூலமாக பரவுறது. அடுத்து டிஸ்பர்சல் பை எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம், வெடிச்சு வெளியேறது, அதுக்கு பேர் ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவோம். சம் ஃப்ரூட்ஸ் பர்ஸ்ட் சடன்லி வித் அ ஃபோர்ஸ் எனபிளிங் டு த்ரோ சீட்ஸ் டு எ லிட்டில் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் த பிளான்ட். ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டினுடைய இந்த பிளான்ட்டினுடைய ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சடன்லி பர்ஸ்ட் ஆகும், ஒரு வெடிப்பை நிகழ்த்தும். ஸோ அப்போ அந்த வெடிப்பின் மூலமாக என்ன ஆகும்னா அந்த பேரண்ட் பிளான்ட்டை சுற்றி கொஞ்சம் தூரத்தில் என்ன ஆகும், இதனுடைய விதைகள் சுற்றியும் விழும், ஒரே இடத்துல சீடு விழாமல் பரவலாக விதை விழும். இதுக்கு பேர் தான் ஆட்டோகோரி அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அடாப்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா mere touch some plants causes the ripened fruit to explode suddenly and the seeds are thrown out with great force. Example impatiens, balsam and cura. ஸோ இப்போ மியர் டச் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிளான்ட்டுடைய அந்த விதைகளையோ அல்லது அந்த ஃப்ரூட்டை நம்ம அப்படி தோன்றோம் அப்படின்னா ஈரகைகள்லையோ அல்லது தொடும்போது அது என்னாகும், அந்த ஃப்ரூட்டானது வெடித்து விதைகளை வெளியேற்றும். Some fruits, when they come in contact with the water, particularly after a shower of rain, burst suddenly with a noise and scatter the seeds. Example வந்து பார்த்தோன்னா ரியலி அண்டு குரோசான்ட்ரா. ஸோ சில தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஈரப்பதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வெடிக்கும், மழை பெஞ்சு முடிச்சதுக்கப்புறம். அதுவும் சத்தத்தோடையே வெடிக்கும், டப்புன்னு நமக்கு நல்லா சத்தம் கேட்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வெடிக்கும் போது விதைகள் அங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் போய் விடும். ஸோ அப்போ அப்படி வர்றது வந்து பார்த்தோன்னா சில டைப்ஸ். Certain long pods explode with a loud noise like a cracker, scattering the seeds in
ஆல் டைரக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் பாகினியா வாகிலி, கேமல்ஸ் ஃபுட் கிளைம்பர். ஸோ இப்போ இது வந்து பார்த்தோன்னா லாங் பார்ட்ஸ்னால் நீளமான காய்களாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் வித் எ சவுண்டு, லவுட் நாய்ஸ். ஸோ இப்போ பெரிய சத்தத்தோடு என்ன ஆகும், வெடிக்கும். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே கிராக்கர் அப்படின்னா என்னது, படப்படன்னு முறிகிற சவுண்டு மாதிரி வெடித்து அது என்ன பண்ணும், விதைகளை வந்து வெளியேற்றும். ரைட்டா? As the fruit matures, tissues around seeds are converted into a mucilaginous fluid, due to which a higher turgor pressure develops inside the fruit, which leads to the dispersal of seeds. ஸோ ஃப்ரூட் மெச்சூர்ட் ஆகும்போது பார்த்தோன்னா டிஷ்யூஸ் அரவுண்ட் த சீட்ஸ், அந்த விதையை சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்டட் இன்டு எ மியூசிலேஜினஸ் ஃப்ளூயிடாக மாறும். அதாவது ஒட்டக்கூடிய வளவளப்பான ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸாக மாறும். எதனால் அப்படி மாறுதுன்னா டியூ டு விச் ஹை டர்கர் ப்ரெஷர்னால அப்படி மாறுது. ரைட்டாக? ஃப்ரூட்டுக்குள்ளே ஏற்படக்கூடிய ப்ரெஷர்னால் இது என்ன பண்ணும் அப்படின்னா விச் லீட்ஸ் டு த டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். ஸோ இப்போ இது வந்து விதையை ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா எக்பாலியம் எலக்ட்ரியம், ஸ்பெட்ரிங் குக்கும்பர் அப்படிங்கிறது, கைரோகார்பஸ் அண்ட் டிப்ட்ரோகார்பஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி மியூசிலேஜினஸாக தான் வெடிக்கிறது. ரைட்டா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் எய்டட் சீட் டிஸ்பர்சல். மனிதருக்கு மூலம் எப்படி பரவுது அப்படின்னா சீட் பால் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் டெக்னிக்ஸு. நம்ம செடிகள் காடுகளை உருவாக்குறதுக்கும் கடற்கரை பகுதிகளோ அல்லது கரட்டு பகுதிகளிலே மரங்களை உருவாக்குறதுக்கு காடுகளை உருவாக்குறதுக்கு நம்ம இந்த சீட் பால் செய்கிறோம். Seed ball is an ancient Japanese technique of encasing seeds in a mixture of clay and soil humus, allowing cow dung, and scattering them onto the suitable ground, not planting of trees manually. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மரமாக நட்டுறது கிடையாது. அதுக்கு போல் என்ன பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம காடுகளை உருவாக்குறோமோ அந்த இடங்கள் என்ன பண்ணுறோம், இந்த களிமண்ணையும் சாணத்தையும் உருட்டி அதுக்குள்ளார என்ன பண்ணுறோம், சீட்ஸ் நிறையா வச்சு என்ன பண்ணுறோம் அங்கங்கே தூக்கி போட்டு வந்துடும். ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா நேச்சுரலாகவே வளர்றது. நம்ம என்ன பண்ணல, மேனுவலாக பிளான்ட்டை நடல. திஸ் மெத்தட் இஸ் சூட்டபிள் ஃபார் பேரன் அண்ட் டீக்ரேடட் லேண்ட்ஸ். பேரன் லேண்ட் அப்படிங்கிறது பொட்டக்காடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான வெறுமனே இருக்கக்கூடிய காடுகள்லேயும் டீக்ரேடட் லேண்ட்ஸு நிலங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம வளர்க்குறோம். ஃபார் ட்ரீ ரீஜெனரேஷன் அண்ட் வெஜிடேஷன் பிஃபோர் மூன்சூன் பீரியட் வேர் த சூட்டபிள் டிஸ்பர்சல் ஏஜென்ட்ஸ் பிகம் ரேர். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் சீட் டிஸ்பர்சல். இதனுடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சீட்ஸ் எஸ்கேப் ஃப்ரம் மார்டலிட்டி நியர் த பேரண்ட் பிளான்ஸ் டியூ டு ப்ரிடேஷன் பை அனிமல்ஸ் ஆர் கெட்டிங் டிசீசஸ் அண்ட் ஆல்சோ அவாய்டிங் காம்படிஷன். ஸோ அப்போ இது வந்து பார்த்தோன்னா சீட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பர்ஸ் ஆகிறது மூலமாக அவங்க இதுலேருந்துலாம் தப்பிக்கிறாங்க அப்படின்னா ப்ரிடேஷன் பை அனிமல்ஸ். அப்போ ப்ரிடேட்டிங் அனிமல்ஸ் வந்து அந்த தாவரங்களை சாப்பிடாமலையும் அவங்க நெருக்கமாக இருக்கையில் செடிகள் வந்து நெருக்கமாக இருக்கையில் அவங்களுக்குள்ளார டிசீசஸ் வரும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அண்டு காம்படிஷன். ஸோ அப்போ உணவுக்காகவும் சூரிய வெளிச்சத்துக்காகவும் போட்டி நடக்காமல் இருக்கிறதுக்காகவும் இந்த சீட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது நடக்குது. டிஸ்பர்சல் ஆல்சோ கிவ்ஸ் எ சான்ஸ் டு ஆக்குபை ஃபேவரபிள் சைட்ஸ் ஃபார் க்ரோத். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா கிவ் சான்ஸ் டு ஆக்குபை, இன்னொரு ஹேபிடேஷன்ஸ் ஆக்குபை பண்ணுறதுக்கான சான்சஸை கொடுக்குது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜீன்ஸ். Particularly, this is the only method available for self-fertilized flowers and maternally transmitted genes in outcrossing plants. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இன் த மூவ்மெண்ட் ஆஃப் பிளான்ட் ஜீன்ஸ். ஸோ இப்போ பிளான்ட்டினுடைய ஜீன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அப்போ செல்ஃப் பாலினேட் பிளான்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல இல்லாமல் வேறொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதில் சில அடாப்டேஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ திஸ் லீட்ஸ் டு எவல்யூஷன். ரைட்டா? ஸோ ஒரு புதிய வெரைட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளை நமக்கு இது கொடுக்குது. Next, seed dispersal by animals help in conservation of many species even in human altered ecosystem. ஸோ மனிதனால் மாற்றப்பட்ட ஈகோசிஸ்டத்தில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மெனி ஸ்பீசிஸ் நம்மளால் காப்பாற்ற முடியுது. ரைட்டா? அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட் டிஸ்பர்சல் ஆக்ட்ஸ் as a key for proper functioning and establishment of many ecosystems from deserts to evergreen forest and also for the maintenance of biodiversity, கன்சர்வேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம்ஸ். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் எ கீ ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மெனி எக்கோசிஸ்டம். ஒரு சூழ்நிலையினுடைய ஃபங்க்ஷன் அண்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், சூழ்நிலையை கட்டமைக்கிறதுலையும் அதோடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனையும் நடத்துறதுல இந்த சீட் டிஸ்பர்சல் அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. அண்டு டெசர்ட்ஸ் டு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், பாலைவனத்திலிருந்து பெரிய எவர்கிரீன் பசுமை மாறா காடுகள் வரைக்கும், அண்ட் ஆல்சோ ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் ரெஸ்டோரேஷன் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஸோ இப்போ புதிதாக ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? ஓகே, இதோட நம்ம லெசன் முடியுது. டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூப்பா.